Hi friends, இந்த வீடியோல நம்ம வீட்லயே கோல பொடி எப்படி ரெடி பண்றது and அந்த கோலத்தை கலர்ஃபுல்லா மாத்துறதுக்கு தேவையான கலர் பொடியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லும் பாத்தீங்கன்னா தான் எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு தெளிவா புரியும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி தான். இத வந்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நெருநெருன்னு அரைச்சிருக்கேன். அவ்வளவுதான். இத கூட நம்ம வந்து கோலப்பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். முந்தி காலத்துலலாம் ஈ எறும்புக்கு சாப்பாடா இருக்கட்டும்னு இந்த மாதிரி அரிசி மாவுல தான் கோலம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அரிசி மாவை கூட கோலப்பொடியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவை நம்ம கலர்ஃபுல்லா மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசியை ஒரு தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பவுலில் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லாதனால நான் ஒரே பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ரெடிமேடாக இருக்கிற அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கலர் ஆக்குறதுக்கு நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். சின்ன பவுலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவில் இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்க்காக தேவைன்னா ஃபுட் கலர் அதிகமாக ஆட் பண்ணி வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட் கலராக வேணும்னா நம்ம வந்து ஃபுட் கலரை கம்மி பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் கலரே பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபுட் கலராக கூட இருக்குது. அந்த மாதிரினா நமக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கூட ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம காய விட்டலாம். இப்போ அடுத்த இதில் வந்து நம்ம இன்னொரு கலர் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சமாக எடுத்து இதுலேயும் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருக்கோம்ல அந்த அரிசியில் இன்னொரு இதில் வந்து இந்த எல்லோ கலரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா சின்ன பேக்கெட் வந்து வெறும் 2 ரூபா மட்டும்தான். நம்ம இதை வச்சு நிறைய கலர்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ வந்து கம்மியான ரேட்லேயே இந்த மாதிரி கலர் பொடி வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லோ கலரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையுமே நம்ம நல்லா காய விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவதாக என்கிட்ட இருக்க ரெட் கலர் ஃபுட் கலரு, அடுத்து அந்த எல்லோ கலர் ஃபுட் கலரு, அது போக இதில் வந்து கொஞ்சமாக உஜாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம பிரித்து வச்சுருக்க ஒரு அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது என்ன கலர் வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இது வந்து நல்ல மெரூன் கலரில் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக உஜாலா ஆட் பண்ணோன்னா இது வந்து நமக்கு பிளாக் கலரில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உஜாலா மட்டும் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வயலட் கலரில் கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கலர்ஸே யூஸ் பண்ணி கூட ரெடி பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெயிண்ட் இருக்குன்னா பெயிண்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கலரை கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன கலர் தேவையோ அந்த கலரே கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு மாடலாக நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த அரிசியில் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் இல்லாதனால என்னோடய பெயிண்ட்லேருந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இந்த பிளேட்டில் வந்து நம்ம 6 கலர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத நம்ம ஒயிட் கலரே வச்சுக்கலாம். அல்லது நமக்கு நல்லா இன்னும் பியூர் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து இது நல்லா பியூர் ஒயிட்டில் கிடச்சிரும். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம காய வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தடுக்கு நான் வந்து மணல் எடுத்திருக்கேன். இது வந்து வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மணல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கல்லுலாம் நிறைய இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து அதை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது மேலே வந்து கல் வந்துடும். கீழே நம்ம சாஃப்டாக இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மண்ணை வந்து நல்லா சலிச்சு சாஃப்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு மண் வந்து சலிச்சு எடுத்தாச்சு. இதையும் நம்ம அரிசி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு கலர் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மணலில் வந்து
கொஞ்சமாக குங்குமம் எடுத்து இந்த குங்குமத்தில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமமோ மஞ்சளோ யூஸ் பண்ணலாமான்னு நிறைய டைம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இதில் வந்து நான் குங்குமமும் மஞ்சளும் யூஸ் பண்ணி கலர் வருதான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ கலர் வராத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம் இது எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு காஞ்சதுக்கப்புறமா. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சளை கலக்கி அதையும் ஒரு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமமே வந்து கலர் கலராக விற்பாங்கள்ல, அதில் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு குங்குமம் இருக்குல்ல, அந்த குங்குமத்தை வந்து ஒரு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு மிக்ஸ் ஆனால் லைட் பிங்க் கலரில் வர்ற மாதிரி கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு கலர் ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி மணல்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பெயிண்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஒரு மணலில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலரில் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஒரு மணலில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மணலில் வந்து நம்ம ஃபுட் கலரு, அப்புறம் பெயிண்ட்டு, அப்புறம் குங்குமம், மஞ்சள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் வந்து குங்குமமும் மஞ்சளும் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கல. ஸோ அதனால் கொஞ்சமாக அரிசி மாவும் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம குங்குமம், மஞ்சள், அப்புறம் பிங்க் கலரில் இருக்க குங்குமம் இருந்ததில் அதையும் சேர்த்து 3 கலர் வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அரிசி மாவுலையும் குங்குமமும் மஞ்சளும் நல்ல கலர் கொடுக்குதான்னு பார்த்துடலாம். இந்த மணல்லையும் நம்ம அரிசி மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுருக்க கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்து வெயிலில் காய வச்சுட்டேன். அடுத்து 3வது மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கலாம். கல்லுப்புலையும் இப்போ நம்ம வந்து அரிசி மாவுலையும் மணல்லையும் ட்ரை பண்ண எல்லா கலர் மெத்தட்ஸையும், அதாவது பெயிண்ட்டு, ஃபுட் கலரு, குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கலரை வந்து திக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கலரை திக்காக வச்சு இதே மாதிரி கல்லுப்புலையும் நம்ம கலர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக 4வது மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையும் கொஞ்சம் நெருன்னு இருக்கனால இதுலேயுமே நம்ம வந்து கலர்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். இதே மாதிரி பெயிண்ட்டு, ஃபுட் கலரு, அப்புறம் குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எல்லா கலர்ஸுமே நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 5வதாக பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசியே திருப்பியும் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம அரைச்சி மாவாக இப்போ வந்து கலர் பொடி ரெடி பண்ணோம். இந்த அரிசியை அரைக்காமல் அப்படியே இது கூட கலராக மாற்றி இதையும் நம்ம கோலத்தில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச எல்லா கலர் பொடியுமே நல்லா காஞ்சிருச்சு. இது எல்லாமே நம்ம அரிசி மாவில் ரெடி பண்ணது. எல்லாமே கரெக்டாக நல்லா பிரைட் கலர்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மணலில் செஞ்சு வச்ச கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து மணலில் குங்குமமும் மஞ்சளும் யூஸ் பண்ணது வந்து இந்த வெந்தய கலர்லேயும் கொஞ்சம் ரெட்டிஷாக ஒரு கலர்லேயும் கிடச்சிருக்கு. இந்த அரிசி மாவில் ரெடி பண்ணதெல்லாம் அப்படியே எக்ஸாக்டாக அதே கலர்லேயே கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த குங்குமம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணது வந்து பிங்க் கலரில் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணதும் ஃபுட் கலர் யூஸ் பண்ணதுமே எக்ஸாக்டாக அதே கலர்லேயே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் தேவையான கலர்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.